ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ சொன்னா அவளுடைய அன்பு உங்களுக்கு புரியுது. ஒரு பையன் உங்ககிட்ட வந்துட்டு உன்னோட ட்ரெஸ் அழகா இருக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அன்பு புரியுது. ஏன் உங்களுக்கு ஏசப்போட அன்பு புரியலன்னு எனக்கு தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து சிலுவையில் அவரை வந்து அரைஞ்சாங்க. அவர் நல்லவராக தான் சுற்றி திரிந்தார். கண் பார்வையில்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, செவிடர்களுக்கு கேட்க செய்தார், வாய் பேச முடியாதவர்களுக்கு பேச வைத்தார். எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சார். யாருக்கும் ஒருத்தருக்கு கூட அவர் தீமை செய்யல. அப்படி இருக்கும்போது தேவகுமாரனை அடிச்சு அவரை வந்து முட்டி போட்டு அவர் தலையில கொட்டி அவரை வந்து அடிச்சு கைகள்ல ஆணிகளால அரைஞ்சி அவரை சிலுவையில தொங்க விட்டுட்டாங்க. அவர் பிதாவுடைய குமாரன். பிதா தம்முடைய சொந்த குமாரனே இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த உலகத்துல ஜனங்க பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும்னா ஒரு இரத்த பலி வேணும்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த குமாரனையே சிலுவையில இரத்த பலியை கொடுத்திருக்காரு. ஏசப்பா உங்களுக்காக தான் உயிரை கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த அன்பு உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக யாராவது உயிரை கொடுப்பாங்களா? எனக்காக யாரும் கொடுக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்டும் என் பையன்களும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் அப்படிதான். அப்போ ஏசப்பா நமக்காக உயிரை கொடுத்துட்டாங்க. நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அவர் நம்மளை லவ் பண்றார். இப்ப நம்மளோட டேர்ன். அவர் லவ் பண்ணி ஜீவனை கொடுத்துட்டார். இப்ப நம்மளோட டேர்ன். நம்மளுடைய லவ் அவருக்கு காமிக்கணும். அவரை பத்தி எல்லாருக்கிட்டையும் சாட்சி சொல்றதை வச்சு அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்கிறது, அவரை குறித்து எங்கேயாவது மீட்டிங் நடந்ததுன்னா போய் சத்தியத்தை கேட்கணும். இதுதான் நம்ம அவர்கிட்ட ஷோ பண்ற லவ். எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த பாவத்துல விழுந்துடக்கூடாது, ஏசப்பா பரிசுத்தமா இருக்கணும்னு எப்பவுமே அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிக்கணும். இதுதான் நம்ம அவரை லவ் பண்ற விதம். ஏசப்பாவை லவ் பண்ணுங்க. நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்துப்பார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் சந்தோஷமா இருப்பதுதான் ஏசப்பா பிடிக்கும். நீங்க இந்த நோயிலேயே இந்த பிரச்சனையிலேயே இருந்து கஷ்டப்படணும்னு யார் நினைப்பான்? பிசாசு நினைப்பான். ஏசப்பா வந்து எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும். அதான். தயவு செய்து ஏசப்பாவை தேட ஆரம்பிச்சிருங்க. இல்ல ஏசப்பா யாருன்னையாவது ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா மரித்த பிறகு ஏசப்பாவை அறியாதவர்கள் எல்லாரும் பாதாளத்துக்கு போயிடுவாங்க, அக்னி கடலுக்குள்ள போயிடுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. பரலோகத்துக்கு போகணும் ஆத்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.